உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் நாம் இங்கே இந்த ஆண்டு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை வைத்து நாம் பார்த்தோம். கர்த்தர் சொன்னார், பயப்படாதே, தேசமே பயப்படாதே. அப்படின்னா அந்த ஜனங்களை பார்த்து சொல்ற. ஏன்னா பயம் உண்டாகிற சூழ்நிலை அங்க இருக்கு. அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் போனார்கள். ஆகவே அது நிமித்தம் அவர்கள் மிகுந்த சாபத்தின் கீழாக எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு நிலைமையிலே அவர்கள் ஒரு வறண்ட ஒரு வாழ்வு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ வரும்பொழுது ஏதோ உன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து வருகிறதல்ல, உன் இதயத்தை கிழித்து வா. ஒரு ரியல் ரிப்பென்டன்ஸ், உள்ளத்தின் ஆழத்திலே உண்மையான ஒரு மனம் திரும்புதலோடு வா. அப்ப சில காரியங்கள் நம்மை விட்டு அகற்றப்படுதல் என்பது ரொம்ப முக்கியமானது. பாரு, எந்த விதமான காரியங்கள் நம்மிலிருந்து நீக்கப்படாமல் பழைய காரியங்களையும் பழைய பயத்தையும் பழைய ரகசிய பாவங்கள் அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அப்படியே வைத்துக் கொண்டே கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அது சாத்தியம் அல்ல. அப்போ முதல் காரியம் சொல்றாரு, உன் இருதயத்தை உள்ளே மனுஷன் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நீ உண்மையான ஒரு மனம் திரும்பலோடு வரும்போது வானத்திலிருந்து மழையை நான் வர்ஷிக்கப்படும். சில பரலோகத்திலிருந்து உனக்கு ஆசீர்வாதமான மழை உனக்கு உண்டாகும். அதனால அதனுடைய விளைச்சலை பத்தி பேசுறாரு. 4 விதமான பூச்சிகள் அழிச்சு போடுச்சு பாருங்க. அவங்க விளைச்சலை பூச்சிகள் அப்படியே அழிச்சு போட்டுச்சு. கர்த்தர் சொல்றா, இனிமேல உனக்கு அழிவை கொடுத்தவனை நான் அழிப்பேன். யாரெல்லாம் எந்த விதத்தில் எந்த வடிவத்திலே உங்களுடைய குடும்பத்தை அழிக்கவோ உன்னுடைய பொருளாதாரத்தை அழிக்கவோ சரீரத்தின் சுகத்தை அழிக்கவோ நிம்மதியை கெடுத்த அந்த சாத்தானை நான் அழித்து போடுவேன். உனக்கு விரோதமாய் உன்னை அழிக்கும்படி வந்த காரியங்களை உன்னிலிருந்து நான் அழித்து போடுவேன். அதனால நமக்கு என்ன உண்டாகும் சொல்லும்போது சொல்றாரு, நீ புசித்து திருப்தியாகி. அவர் அல்லேலூயா சொல்லுவோமே. பாருங்க, அவர் சொல்ல, உன்னை மட்டும் இல்ல, உன்னை சார்ந்து வாழ்ந்த உன்னால இந்த மிருகத்துக்கும் சாப்பாடு இல்லாம ஆயிடுச்சு. ஏன்னா விளைச்சல். நமக்கு என்ன, அது நாம் செய்யற காரியம் நம்மளோடு போகல, நம்ம குடும்பத்தை பாதிக்குது, நம்முடைய வாழ்க்கையை பாதிக்குது. வேலை நீங்க தொழில் வியாபாரம் பண்ணீங்கன்னா உங்க வியாபாரம் உடைஞ்சு போச்சுன்னா உங்களோடு இருந்து செய்யறவங்களுக்கும் அது கஷ்டமாயிடுது. ஆனா கர்த்தர் சொல்ற, இல்ல, நான் அப்படியே ஒரு பெரிய மறுரூபத்தை, ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நான் உனக்கு கொடுக்க போறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நான் உனக்கு கொடுப்பேன். அது என்னன்னா, மிருகங்களும் நல்லா இருக்கும், மேய்ச்சல் உண்டாகும். பிறகு சொல்றாரு, அது காய்களை காய்க்கும், அத்தி மரம் திராட்சை செடியும் அதது பலனை உனக்கு கொடுக்க. நீ எதெல்லாம் இந்த பூமியில விதைக்கிறியோ, எதையெல்லாம் நீ உழைச்சு பிரயாசப்படுறியோ, இதுக்கு முன்னாடி அழிவு வந்தது, ஆனால் இது இப்போ உனக்கு ஒரு பெரிய ரிட்டர்ன், உனக்கு பெரிய ஆசீர்வாதம் வருகிறது. அந்த ஆசீர்வாதம் என்ன? நீ சேமித்து வைக்கிற கிடங்கு ஆசீர்வதிக்கப்படும். அல்ல, கைகளை தட்டி தேவனை துதி. ஒவ்வொரு சண்டே வரும்போது நான் உங்களுக்கு இதை ஞாபகப்படுத்துறேன். உங்க பேங்க் அக்கௌண்ட் நிரம்பும். 2 ஆமென் வருது. பூரணமா ஆலைகள் திராட்சை ரசமும் எண்ணெயும் ஏராளத்தையும் தாராளத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன். பிறகு அவர் சொல்லுகிறார், அது மட்டுமல்ல, நல்ல பணம் சம்பாதிச்சு வீட்டுல செல்வமும் வருது. ஆனா சில பேர் அதை திருப்தியா சாப்பிட முடியல, அதனுடைய பலனை அனுபவிக்க முடியல. இப்ப அவர் சொல்றாரு, இல்ல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை அழிக்க வந்தவனை அழிப்பேன், உன் வருமானத்தை பெருக பண்ணுவேன், உன்னுடைய பேங்க் அக்கௌண்ட் நிரம்பும், நீ சம்பாதிச்சு சந்தோஷமா கொண்டு வருவ, அப்புறம் நீ அதை அனுபவிப்ப. சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தி வந்த உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் துதிப்பீர்கள். இத்தனை நன்மை செய்த தேவனை உங்களால துதிக்காம இருக்கவே முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது. சரி, இப்ப முதல் பார்ட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். அது என்னன்னா, சில காரியங்கள் நம்மை விட்டு அகற்றப்படும். தேவன் நோக்கம் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில சில காரியத்தை நம்மள இருந்து அகற்றுறது. சில நேரம் நம்ம விரும்பாத சில சம்பவங்கள் நடக்கும். நினைக்கலாம், ஏன்
இதெல்லாம் நான் இழந்துட்டேன். சில காலங்கள் உங்களோடு இருந்தவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போலாம். ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரை தேவன் அவர்களையும் உன்னையும் வைத்து சில காரியம் செய்திருக்கலாம். பட் ஆனா திடீர்னு ஒரு செப்பரேஷன் வரும்போது நீங்க கலங்க வேண்டாம். அடுத்த லெவலுக்கு நீங்க போறீங்க. கர்த்தருடைய தீர்மானம், ஒரு நோக்கம். இந்த நோக்கம் நிறைவேறதுக்கு தடையான எந்த மனுஷனையும் உங்க வாழ்க்கையில வைக்கிறது இல்லை. பிறகு நான் எடுத்து காட்டினேன், ஏன் சில காரியங்கள் நம்மளிருந்து அகற்றும் பொழுது சில பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம், சில சூழ்நிலைகள் வருகிறது, சிலவற்றை நம்முடைய வாழ்க்கையில இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. யோவான் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். That's a key word to us. நம்ம பார்க்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். இயேசு தம்முடைய சீஷர்களுடனே, இல்லம்மா 15:2, ஏனெனில் என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி. சில நேரம் நிறைய அந்த கொடியில நிறைய கனி வரணும்னா முதலாவது ஒரு காரியம் பாருங்க, சிலதை வெட்டி எடுக்கணும். கர்த்தர் சொல்றாரு, உன் களஞ்சியத்தை நிரப்புவேன், உனக்கு நல்ல பிரயாசம், உன்னுடைய கஷ்டப்பட்டு நீ என்ன வேலை செய்யோ அதுக்குரிய பலன் நிரம்பி வந்து உன் களஞ்சியங்கள் நிரம்பும் அப்படின்னு சொல்லும்போது, எங்க சேமிப்பு வைக்கிறையோ எங்க சேர்த்து வைக்கிறோ அது வந்து குறைவில்லாம நடக்கும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இத்தனை வருஷம் நீங்க சம்பாரிச்சு உங்க சேவிங்ஸ் என்ன? உங்களுக்கு ஏதாவது சேமிப்பு இருக்கா? இல்ல ஒவ்வொரு மாசமும் கஷ்டப்பட்டு அப்படியே கையில தங்காத மாதிரி இருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு காலத்துல ஒண்ணுமே இல்லாத கூட நல்லா தான் வாழ்ந்தோம், நிறைய பணம் வருது, ஆனா சில பேருடைய வாழ்க்கையில அது தங்கல. இதுதான் உங்க தலையெழுத்து கிடையாது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை வச்சிருக்கேன். இந்த வருஷம் ஒரு பெரிய ஒரு திரட்சியை உங்க கண்ணு பார்க்கும். நான் ஏதோ உங்களை என்கரேஜ் பண்றது சொல்லல. இந்த வருஷம் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். அதுக்கு என்ன செய்ய போறாரு? கர்த்தர் சொல்ற, சில கனி கொடாது இருக்கிற கொடி இருக்குது. அந்த செடியிலேயே இன்னொரு கொடி இருக்கு. அந்த கொடி என்ன பண்ணுதுன்னா, இந்த கொடியில பழம் உண்டாகாதபடி அது தடுத்து நிறுத்துது. அப்போ ஒருவேளை இந்த வியாதியா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், சூழ்நிலைகள் ஒருவேளை வேறு விதமா இருக்கலாம், தேவையற்ற நபர்களா இருக்கலாம். இப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் அதை அகற்றி போடுறேன், அதை நான் அறுத்து போடுகிறேன். எல்லாம் சொல்லும், அறுத்து போடுவார். உனக்கு விரோதமா எவன் வந்தாலும் என் தேவன் உனக்காக வழக்காடுவார் என்ற வார்த்தையை நான் சொல்றேன். செய்திக்கு போலாம். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நாங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு வந்திருக்கிறோம். எங்களோடு நீ பேசுகிறது இந்த காலையில் அதிசயங்கள் நடக்கட்டும். பேசுகிற வேளையில் அற்புதங்கள் நடக்கட்டும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஓ கர்த்தாவே, நீர் அசைவாடுவீராக. கர்த்தருடைய நாமம் எங்கள் மத்தியிலே இன்றைக்கு உயர்த்தப்பட நான் ஜெபிக்கிறேன். இழப்புகள் ஏற்பட்டு, நஷ்டங்கள் ஏற்பட்டு, வெட்கப்பட்டு தலை குனிந்த ஜனங்களை பார்த்து சொன்னீர், நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த வார்த்தை இன்றைக்கு இவர்கள் வாழ்விலே திட நம்பிக்கையின் தைரியத்தை கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நல்ல கரனை தட்டி நாம் தேவனை துதிப்போம். ஆமென், ஆமென். இந்த காரியத்தை நம்மளிருந்து அறுத்து போடும்போது சொல்லும்போது இட்ஸ் பெயின்ஃபுல். அது கொஞ்சம் வேதனையா இருக்கும். நாம் நினைக்காத சில சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில சந்திக்க நேரிடுது. இவர்கள் இழப்புகளா இருக்கலாம், ஒரு வாழ்க்கையில நீங்க ஏற்பட்ட சில கசப்பான அனுபவங்களா இருக்கலாம், அது ஒரு பெயின்ஃபுல்லா இருக்கலாம், இல்ல பிரச்சனை நீங்க சந்திச்சிருக்கலாம். இந்த பிரச்சனைகள் வழியா நீங்க கடந்து போகும்போது we are learning something. சில காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆமென். நம்ம வந்து சங்கீதம் 119:71 வசனம் போன வாரம் நம்ம பார்த்தோம். இன்னும் தொடர்ந்து நம்ம சில காரியத்தை நம்ம அங்கிருந்து பார்க்க போறோம். சங்கீதம் 119வது சங்கீதத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். 119வது சங்கீதம். நான் உபத்திரவப்பட்டது என்ன மாதிரி எழுதிருக்காம, நான் உபத்திரவப்பட்டது மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. சில பேர் அதை வச்சு என்னை பத்தி என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வாழ்க்கையில நிறைய உபத்திரம் வந்தது பாருங்க.
அப்போ அவனுடைய வாழ்க்கையில ஒரு கசப்பான ஒரு அனுபவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய சவுலுக்கு ரிலேஷன், அவன் சொந்தமா இருந்தான், நெருக்கமான சவுல வந்து தாவீது ஒன்னும் சாவடிக்கல. ஆனா தேவனுடைய தீர்மானம் அவன் அதுல இருந்து பதவியில இருந்து இறங்கணும். அப்படி அவன் கொல்லப்பட்டான். என்ன அவங்க நினைச்சிட்டாங்க தாவீது தான் இதை செய்துட்டான்னு சொல்லி, தாவீது வந்து மகன் நிமித்தமா அரண்மனையை விட்டு திரத்தப்படுறான். பையன் திரத்தி விடுறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும், ஃபேமிலி ப்ராப்ளம். அப்போ அவன் வந்து தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிட்டு போகும்போது, அந்த ஃபேமிலியில இருக்கிறவங்க சவுல் குடும்பத்தை சார்ந்தவங்க ஒருத்தன் வந்து எதிரில் வந்து சந்திச்சு அவன் சொன்னான், எங்க குடும்பத்துக்கு விரோதமா செய்த இன்னைக்கு கடவுள் உனக்கு விரோதமா செய்திருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த மண்ணை எடுத்து வாரி அவன் மேல போடுறான், நீ நாசமா போயிடுவேன். 200 பேர் இருக்காங்க தாவீதோட. சொல்றாங்க அடிச்சு சாவடிக்கலாமான்னு சொன்னா, இல்ல இல்ல விட்டுருங்க, இது அவனுடைய நேரம். சில நேரம் நமக்கு வரக்கூடிய இந்த மனுஷர்கள் பேசும் வார்த்தை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி வேதனையான சில சம்பவங்களை நீங்க சந்திக்கும் பொழுது அவங்களுக்கு நீங்க எக்ஸ்பிளனேஷன் பண்ணி விளக்கி எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது அவங்க நேரம். உங்களை வெட்கப்படுத்தினா, உங்களை அசிங்கப்படுத்தினா அவங்க பேசுறவங்க பேசட்டும். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், உங்களை அழைத்தவர் உங்கள் தேவன். உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் அவனுக்கு அல்ல, கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார். அழைத்தவர் கண்டிப்பாய் உன்னை கைவிட மாட்டார். காலம் வரும், கர்த்தர் கண்டிப்பாய் நியாயம் செய்து உன்னை உயர்த்துவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவார். உங்கள் உள்ளம் கலங்காது இருப்பதாக. அவன் சொல்றான், நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உடைய பிரமாணங்களை சில காரியத்தை நான் கத்துக்கிட்டேன்றான். என்ன கத்துக்கிட்டான்? நாம் உடைக்கப்படுகிறோம். நம்ம சில தாவீது பாருங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான், பெரிய ராஜாவாயிட்டான். இப்போ அவனை கர்த்தர் உடைத்தார். நல்லது. இல்ல தாழ்வான சூழ்நிலைகள் வருவது நல்லது. நல்ல உயர்வு வருது, ஆசீர்வாதம் வருது, கர்த்தர் நம்ம நடத்துறாரு. கர்த்தர் உங்களை வரங்களால பயன்படுத்தலாம். கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைச்சிருக்கார். நிறைய காரியம் நடந்திருக்கும். ஆனா சில நேரம் நமக்கு விரோதமா சிலரை எழுப்பி தீமையான காரியம் வரும்போது நம்ம வந்து உடைஞ்சு போறோம். உடைக்கப்படாம பாத்திரத்தை கர்த்தர் உடையவே முடியாது. அப்ப என்ன உடைக்கப்படுறோம்? பெருமை. எல்லாம் சொல்லுவோம் pride. removes the false confidence. ரெண்டாவது எதை எடுத்து போறாருன்னா, நமக்குள்ள எல்லாம் செய்யறதெல்லாம் சக்சஸ்ஃபுல் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மேல ஒரு நம்பிக்கை வருது. நான் பண்ணிடுவேன், நான் சமாளிச்சிடுவேன். ஆனா இப்போ இந்த பிரச்சனை நான் என்னை சார்ந்தல்ல, நான் கர்த்தரையே சார்ந்திருக்கிறேன் என்ற ஒரு உணர்வை, ஒரு புரிதலை உனக்கு கர்த்தர் உண்டு பண்ற. அது நல்லது. எல்லாம் சொல்லுங்க, அது நல்லது. அதனால எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் என்னை சார்ந்தல்ல, நான் கர்த்தரையே சார்ந்திருக்கிறேன். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? சரியா? அது சொல்லும்போது சொல்றான், அந்த பிரமாணத்தை பத்தி பேசணும். 72ஆம் வசனம் சொல்றான், இந்த பிரமாணம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும். அந்த பிரமாணங்கள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பிரமாணம்னா கோட்பாடுங்க, பிரின்சிபல் அல்லது சூத்திரம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அது எதுன்னா தேவனுடைய வார்த்தை. எல்லாம் சொல்ல தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை எப்படி பேசுறான்னா ட்ரெஷர். அது ரொம்ப ரொம்ப விலையேற பெற்றது. கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒரு நல்ல உணவு, வார்த்தை ஒரு நல்ல ட்ரெஷர். யோசேப்பினுடைய அனுபவம் உங்களுக்கு தெரியும். கர்த்தர் எல்லா பிரச்சனையும் கர்த்தர் அவங்க கூடவே இருந்தார். நிறைய காரியத்தை கத்துக்கிட்டான். பொறுமையா இருக்கிறதும், கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறதும். பிறகு புரிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம யாரையும் சார்ந்து இருக்க முடியாது, கர்த்தரையே சார்ந்து இருக்க வேண்டும். ஆமென். அவன் அதுக்கான சில சூழ்நிலைகளை அவனுக்கு உருவாச்சு. நமக்கும் சில நேரம் அப்படிலாம் வரும். நமக்கு பொறுமை வந்துடும். பிரச்சனை வர 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 முதல்ல ஆரம்பத்துல எகிரி அடிக்கணும் போல தோணும். திரும்ப தலைமையிலே விழும். அடி மேல அடி வாங்கின உடனே பேசாம ஆயிடுவோம் பாருங்க. நடக்கிறது நடக்கட்டும். அந்த ஆட்டம், அந்த குதித்தல் எல்லாத்தையும் எப்படி ஸ்ட்ரிப் பண்றா பாருங்க. ஒன்னொன்னா எடுக்கிற அந்த மாம்சத்தின் பலனை நான் பார்த்துருவேன், நான் செய்திருவேன் என்ற ஒரு எண்ணம், எனக்கு நான் யார் தெரியுமா என்ற எண்ணம் அப்படியே போகும் கொஞ்சம் கொஞ்சமா. கடைசியா நமக்குள்ள கர்த்தர் ஒண்ணு கத்து கொடுப்பாரு. இனி நான் வாழ்ந்தா அவரை சார்ந்துதான் இருக்க முடியும். நான் என் பலத்தினால் அல்ல, என் திறமையினால் அல்ல, என் சாமர்த்தியத்தினால் அல்ல,
கர்த்தரே என் ஆதாரமானவர். அப்ப உபத்திரவத்தை குறித்த ஒரு சில காரியத்தை எப்படி கர்த்தர் வந்து அந்த பிரச்சனை வந்து இட்ஸ் காமன் என்பது சாதாரண விஷயம். பிரச்சனைகள் வந்து நமக்கு வந்து அது அது நமக்கு ஒண்ணு ஆசீர்வாதம் கிடையாது. சில பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த பிரச்சனையை ரொம்ப ஆசீர்வாதமா பேசுவாங்க. இல்ல பிரச்சனை ஆசீர்வாதம் அல்ல. பிரச்சனைகள், கஷ்டம், துன்பம்லாம் அது தேவன் வந்து உங்களுக்கு செய்யறது கிடையாது. அவருக்கு அந்த வேலை கிடையாது. அவர் நல்லவர். சில சூழ்நிலைகள் உண்டாகுது. ஏன்னா இந்த பொல்லாத உலகத்துல இருக்கும். எல்லாம் கூட சேர்ந்து சொல்லுங்க. இப்போ இந்த பிரச்சனை இப்ப நீங்க சந்திக்கிறீங்கல்ல, எனக்கு தெரியாது நீங்க என்ன பிரச்சனை. ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்படலைன்னா அந்த பிரச்சனை உங்களை என்ன பண்ணிருக்குன்னு யோசிச்சு. அதே பிரச்சனை தான். அது கண்டிப்பா எல்லாருக்கும் வருது. உங்களுக்கு மட்டுமா வருது? எல்லார் வீட்டுக்கும் வருது. ஆனா நான் ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு பிரச்சனை வந்து நான் அதை எப்படி கன்சிடர் பண்றேன், நான் அதை எப்படி யோசிக்கிறேன். நம்ம உடனே எப்படி யோசிக்கிறோம், கர்த்தர் மறந்துட்டாரு, கர்த்தர் கை விட்டார், இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா இருக்குது, நான் இவ்வளவு ஜெபம் பண்ணேன். நல்லா கவனிங்க. இல்ல இல்ல இல்ல, அந்த பிரச்சனை வந்து எங்கிருந்து வந்தது, யாரால வந்தது என்பதை விட இப்போ அதன் வழியாக கர்த்தர் எப்படி நம்மை ரிஃபைன் பண்ணுகிறார், நம்ம எப்படி தெளிவுள்ளவர்களாய் மாற்றுகிறார், பலவீனமாய் இருக்கும் போதே நம்ம எப்படி பலவானாய் மாற்றுகிறார். இந்த பிரச்சனை அநேகர் அழிச்சிருக்கோம். ஆனா அதன் மத்தியில உங்களை வாழ வைத்து உயர்த்தி வெட்கப்படாம கர்த்தர் உங்களை கொண்டு வரும்போது அப்ப தெரியும், இப்ப தெரியாது. தாவீது சொல்றான், உபத்திரப்பட்டது எனக்கு. அப்போ பாஸ்டன்ஸ் முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி சொல்றான். இப்போ அன்றைக்கு நடைபெறும் போது எனக்கு தெரியல, ஆனா இன்னைக்கு நான் யோசிச்சு பார்க்கிறேன், அன்றைக்கு நடந்தது எல்லாம் நன்மைக்கே. அதனால் அன்னைக்கு அது ஒரு வேளை என் வாழ்க்கையில வரலன்னா இந்த கர்த்தர் நல்லவர் என்பதே எனக்கு தெரிஞ்சிருக்காதுன்றான். அப்போ ஒவ்வொரு பிரச்சனையும் நல்லது. அப்பதான் உங்களுக்கு தெரியும், இந்த தேவன் உங்களை காக்கிறவர், உனக்கு நிழலா இருக்கிறவர், உன்னை தாங்குகிறவர், யார் உன்னை வெறுத்தாலும் வெறுக்காதவர், உன்னை தள்ளாதவர். அப்ப எப்ப இது புரியும்? எல்லாரும் வெறுக்கும் போது, எல்லாரும் தள்ளும் போது, உன்னை ஒதுக்கும் போது, இப்படிப்பட்ட தனிமையான ஒரு நேரத்துல ஒரு நல்ல தகப்பனை நீங்க ருசிக்கிறீங்க பாருங்க. அந்த சூழ்நிலை வரல நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. அது வெறும் ஒரு வேத வசனம், ஒரு பாடம் மாதிரி இருந்திருக்குமே ஒழிய நமக்கு அது ருசிச்சிருக்க மாட்டோம். ஆனா கர்த்தர் நல்லவர் மட்டும் தெரிஞ்ச கூடாது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். படிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் நம்ம எடுத்துக்கலாங்க. எல்லாருக்கும் ரொம்ப 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 ஃபெமிலியரான வேர்டு இல்லையா, எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அது மாத்திரமல்ல, உபத்திரமும் பொறுமையையும், பொறுமை பரீட்சை போட்டு பாருங்க, பொறுமை உத்தமத்தையும், உத்தமம் நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும். இங்க பாத்தீங்கன்னா அவன் சொன்னா நல்லதுன்றாரு. யாரு? தாவீது. பவுல் வந்து சொல்றாரு, நான் அதை பெருமையா நினைக்கிறேன். உபத்திரப்பட்டதை குறித்து அவர் சொல்றாரு, நான் பெருமை பாராட்டுறேன். ஏன் பெருமை பாராட்டுறேன்னா, உபத்திரம் வரும்போது நமக்கு முதல் காரியம் என்னன்னா பொறுமை. எல்லாம் சொல்வோம். ஓகே, யாக்கோப்புகள் நிருபத்துல போன வாரம் நான் உங்களுக்கு கூட சொன்னேன், ஏன் இந்த கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது அவர் சொல்ற, எல்லாவற்றும் மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது சகோதரரே, பலவிதமான சோதனைகள் நீங்க டிராப் ஆகி அகப்படும் போது உங்க விசுவாசத்துல ஒரு பரீட்சை உண்டாகும். அந்த பரீட்சையில பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து. எல்லாம் சொல்லுவோம். சரி, இப்போ பிரச்சனை வருது. முதல் தடவை நீங்க பொறுமையா இருந்திருக்கீங்களா? பிராக்டிகலா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனை வருது, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஃபேஸ் பண்றீங்க, பொறுமையா டீல் பண்ணிருக்கீங்களா? என்ன கோவம் வருது, நம்ம என்னென்ன பேச முடியும், என்னென்ன பண்றோம். பிரச்சனை வர 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 தானா வாய் மூடிக்குது. அப்புறம் வாய் மூடிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளுக்கு தெரியுது நம்மளால முடியாதுன்னு தெரிஞ்சிருது பாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? அவரை தேடுறோம் பாருங்க. தேடின பிறகு பதில் வரல. பசங்க கவனி, பிரச்சனை நேரத்துல தேடின பதில் வந்துதான் வரல. அது அங்கேயேதான் இருக்கு, எந்த மாற்றமும் இல்லை. 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு. ஒரு உதாரணம் சொல்றேன், 1 வருஷம் கூட இருக்கலாம். அது பாட்டு அங்கேயே இருக்குது. ஆனா தொடர்ந்து நீங்க வரீங்களே, அது காரணம் என்னன்னா, உள்ள நீங்க என்ன சொல்றீங்கன்னா, என்ன நடந்தாலும் நான் கர்த்தரை நம்புவேன். அந்த நம்பிக்கை கர்த்தர் பாருங்க சொல்ற, அந்த நம்பிக்கை, திரும்ப சொல்றேன், அந்த நம்பிக்கை, நம்பி வந்திருக்க உனக்கு சொல்றேன், அந்த நம்பிக்கை உனக்கு வெட்கத்தை கொடுக்காது. உன் நம்பிக்கை வெட்கப்பட்டு போகாது. உங்க நம்பிக்கை வீண் போகாது.
உங்க நம்பிக்கை வீண் போகாது. அழாதே, கதறாதே. இன்னைக்கு நல்ல செய்தியை வச்சிருக்கேன். நீங்க ஒரு நாளும் தோற்று போகிறதே கிடையாது. பாருங்க, உன் எதிராளி சில நேரம் ரொம்ப பலன் உள்ளவர்களாக உனக்கு முன்பாய் அவன் பெரியவனாய் என்று உன்னை வெட்கப்படுத்தி, கர்த்தரை நம்பி போனியே, உனக்கு என்ன நடந்தது சொல்லி 1008 தர்க்கங்கள் மனதிலே, சில ஆர்குமெண்ட்ஸ், சில தர்க்கங்கள் உண்டாகலாம். ஆனா உள்ள ஒண்ணு சொல்லும், அழைத்தவர் ஒருவர் உண்மை உள்ளவர், என்னை ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டான் சொன்னவண்ண பொறுமை உண்டாகுது. பொறுமை என்ன உண்டாகிறது எது வரைக்கும்னா, அது பூரணத்தை அடையணும். லாங் சஃபரிங், எல்லாம் சொல்லுவோம், நீடிய பொறுமை. விசுவாசியே ஆவியின் கனி. ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றது சுலபம். ஆனா பிரச்சனை வரும்போது, கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது, பாடுகளை நிக்கிறீங்க பாருங்க, அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. சில பேரு கஷ்டம் வந்தன ஓடிடுவாங்க. அவங்க நினைக்கிறாங்க நம்ம கர்த்தர் கை விட்டார். சில பேர் நினைக்கிறாங்கன்னா, அங்க போன ஐயா ஒருத்தர் ஜெபம் பண்ணி அப்படியே மந்திரிச்சு சரியாகிடுவார். இப்படி யாராவது சுத்திட்டு இருந்தா நான் சொல்றது கவனி. அங்க போய் தலையை கொடுக்கறது, இங்க போய் தலையை கொடுக்கறது. தலையை கொடுக்கறதுனால ஒண்ணும் மாறாது. தலை உள்ள போகணும். பகலால் பசல் தலையை கொடுக்கறது சுலபம். ஆண்டவரே அற்புதம் நடக்கட்டும். மண்டையில் ஏதாவது இருக்குதா? ஏதாவது நாலேஜ் இருக்கா? கர்த்தரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் ஆராதிக்கும் தேவன் எப்படிப்பட்டது தெரியுமா? உங்களுக்கு ஒரு பிரிவிலேஜ் இருக்கு தெரியுமா? அவரை நம்பி வந்ததுனால உனக்கு மேல கையை வச்சு ஜெபம் பண்றாரு, அவர் அந்த பேரை தான் சொல்லணும், இயேசுவின் நாமத்தை தான் சொல்லணும். அந்த நாமம் உனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா பிசாசு சொல்றான், இல்ல இல்ல, அந்த பேரை நீ பயன்படுத்த முடியாது, நீ ஒரு பாவியாக்கும், அப்படி இப்படின்னு சொல்லி உங்க கழைய காரியத்தையும், நீ செய்த தவறெல்லாம் மீறுதெல்லாம் உன்னை காட்டி, உங்களை பலவீனப்படுத்தி, உங்களை ஒண்ணுமில்லாம ஆக்கி, நீ ஜெபம் பண்ணா கேட்க மாட்டாருன்ற மாதிரி ஒரு தப்பான எண்ணத்தை கொண்டு வரான். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பாவங்கள் அனைத்தையும் என் தேவன் மன்னித்து விட்டார். நீங்க எங்க இருப்பீங்க, எங்க போவீங்க, என்ன பண்ணுவீங்க எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனா இந்த உலகத்துல கர்த்தர் சொல்றாரு, உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். Cheer up my daughter, cheer up. மகளே சந்தோஷமாயிரு. இவரை மாதிரி ஒரு தேவனை நீ பார்க்கவே முடியாது. மீகாவின் புத்தகத்துல ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, அப்பா, இந்த மீறுதலை மன்னிக்கிறது ஒப்பான ஒரு இந்த தேவனை மாதிரி ஒரு தேவன் உண்டோ? ஏன் என்ன மன்னிக்கிறாரு? ஏன் என் மேல கரிசனமா இருக்காருன்னா, அவரை மாதிரியே நான் இருக்கேன். நான் அவருடைய பிள்ளை. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், பிள்ளையை மறக்காத ஒரு நல்ல தகப்பன். தப்பு பண்றான், அது பண்றாங்கன்னு உடனே என்னதான் பண்ணலாம், அந்த பிள்ளை உந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது. நீ சொல்லலாம், நான் இனிமேல் உன்னை பிள்ளைய கூட நினைக்க மாட்டேன் அப்படின்னு நீ நினைக்கலன்னா பிள்ளை இல்லையா? அது உறவு மாறாது. ஏன் சபை அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு? உறவு மாறவே மாறாது. எங்க நீ என்ன சொன்னாலும் சொல்லுவாங்க, இல்ல இல்ல அது அவருடைய பிள்ளை, அது அவளும் அந்த அம்மாவுடைய பிள்ளை அப்படி சொல்லுவாங்க. அந்த உறவு மாறவே மாறாது. இப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த தகப்பனுக்கும் உன் தாய்க்கும் நான் வேற மாதிரின்றார். நல்லா கைத்தட்டி வேற தேவனை துதிக்கலாம். இந்த தகப்பனை யாருக்குமே தெரியல பாருங்க. நம்ம ஆல்வேஸ் எப்படி பார்க்கிறோம்னா, we have some experience and preconceived idea about our parents. அப்பா யாரு, அம்மா யாருன்ற ஒரு அனுபவம் நமக்கு இருக்குது. இப்போ அவர் அப்பான்னு உடனே நம்ம அப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோம். இல்ல இல்ல, அவர் வேற. அவர் வேற. உங்க அப்பா இல்ல, உங்க அப்பா இந்த பயாலஜிக்கல் ஃபாதர். இந்த உலகத்துல ஒரு அப்பா வழியா பிறந்தீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பரலோகத்துல ஒரு தகப்பன் இருக்கிறார் பாருங்க. அந்த தகப்பன் எப்படிப்பட்ட முதல் தடவையா இயேசு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு இந்த உலகத்துல. அவர் சொல்றாரு, நீ உன் பையன் அப்பம் கேட்டா கல்லு கொடுப்பியா, மீனை கேட்டா பாம்பு கொடுப்பியா? நீங்க பாருங்க, பொல்லாத நீயே உன் பிள்ளைக்கு பார்த்து 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 செய்றியே, உங்க பரலோகத்துல பிதா சொல்றாரு, உனக்கு என்ன வேணும்ன்றது எனக்கு தெரியும். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது பரம பிதா மிகவும் 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 நல்லவர். இப்ப இன்னைக்கு இந்த காலையில ஒரு கான்பிடன்ஸ் வரட்டும், உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரட்டும். எங்க போக முடியும் மகளே? பிரச்சனைகள் வரும்பொழுது, சூழ்நிலைகள் மாறும்பொழுது வெட்கப்பட்டு ஒருவேளை வேதனையில் வாழ்ந்து கொண்டிருந்தால் தற்கொலை உன் முடிவல்ல.
தனிமைப்படுத்திக் கொள்வதனாலே உன் வாழ்க்கை ஒன்று வரப்போகிறது. ஒருவேளை பிசாசு எல்லாம் போவாத, அங்க போவாத, இங்க போவாத, இங்க இரு, நீ அசிங்கமாயிட்ட. ஆனா நான் சொல்றேன், அசிங்கமா இருக்கிற அலங்கோலமானவனை அழகாக்கி, யார் கூட வெட்கப்பட்டியோ நாளைக்கு அவன் உன்னை பார்த்து பயப்படுற அளவுக்கு உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். There is a great hope in him. அவருக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை ஒன்று உண்டு. What a God we serve. My God is going to restore. நீ இழந்ததெல்லாம் திரும்ப என் தேவன் கட்டி அமைக்கிறதை என் ஆவிக்குரிய கண்களில் நான் பார்க்கிறேன். உன்னுடைய அலங்கோலமான வாழ்வு முடிகிறது, உன்னுடைய பாடுகள் முடிகிறது, உன் துக்கங்கள் முடிகிறது. என் தேவன் புதிய காரியத்தை உனக்கு செய்வார். பவுல் சொல்றாரு, நல்லது பிரச்சனை வந்தது நல்லது. ஏன்னா அது வழியா நான் பொறுமையை கத்துக்கிட்டேன். அந்த பொறுமை என்னை உத்தமம் உள்ளவனா மாத்திடுச்சு. ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லாம. டிரான்ஸ்லேஷன் பொறுமை பரீட்சைன்னு வந்து பாருங்க. பரீட்சை கிடையாது, உத்தமம். எல்லாம் சொல்லுங்க, உத்தமம். அதனால சரியாக்கிடும். அந்த திமிர் எல்லாம் தானே சரியாயிடும். ஹலோ, அவ்வளவு பேசின வாய் கூட பேசாம ஆயிடும், அடங்கிடும். ஒண்ணு நீ அடங்கணும்னு அவர் அடக்கிடுவார். நேரத்துல என்னென்னமோ பேசுறாங்க, சில சூழ்நிலைகள் வரும். நீ போய் நின்று பேசினா பயந்தவங்க எல்லாம் இப்ப உன்னை பார்த்து பேசின பிறகு நீ பாட்டு பேசாம இருக்க வேண்டியது ஆயிடும். மௌனமா இருப்பீங்க. ஒரு காலத்துல உன்ன நீங்க சொல்லுங்க, என்ன பார்த்தா பயந்தவங்க இன்னைக்கு நம்மளை பார்த்து என்ன பேசுறாங்க பாரு. நல்லது இல்ல சொல்லுங்க, என்ன மாதிரி அடி வாங்கிருக்கீங்க பாரு. மகனே உனக்கு நல்லது சொல்லுங்க, எனக்கு நல்லது. ஆவிதான் சொல்றான். எதுக்கு? நான் யாருக்கு நல்லதான்? எல்லாம் கூட சேர்ந்து சொல்லுங்க. We always wanted God to remove the problem. ஆண்டவர் என் பிரச்சனையை மாத்தணும்ன்றான். God says no, no, no. Unless until I don't change you, then there is no point of changing your problem. உன்னை மாத்தாம பிரச்சனையை மாத்துறதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. முதலாவது உன் பிரச்சனை மாறக்கூடாது, முதல்ல உன்னை மாத்தணும், என்ன மாத்தணும். இல்ல இதுக்கெல்லாம் இப்படி தட்டக்கூடாது பாருங்க. மாறணும், நம்ம எல்லாம் மாறணும். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க மாறணும். இல்ல நீங்க மாறணும் அப்படி சொல்லும் போது அவங்களும் உங்களுக்கு சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லு. நல்லா சொல்லுங்க, பரவாயில்ல. எல்லாருமே மாறணுங்க, இன்க்ளூடிங் மீ. நானும் மாறணும். ஆமென். நான் கூட திமிர் புடிச்சவனா தான் இருந்தேன் பாருங்க. பெருமை. என்ன மாதிரி ஒரு பரிசுத்தவான் யாரே இல்லாத மாதிரி என் மனசுல ஒரு எண்ணம். வாங்கும்போது புரியும், நாம் நிற்பதெல்லாம் அவர் சுத்த கிருபை. The more you practice the law, you will depend on yourself. But if you understand the grace of God, you will say, I never depend on me, my dependence upon him. என்னுடைய முழு எல்லாமே சார்ந்திருப்பது அவராலே. அப்பனா நீ கிருபைக்குள்ள வந்துட்டுன்னு அர்த்தம். யாரெல்லாம் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு அவங்க ஒழுக்கமா வாழுறன்ற எண்ணம் இருக்கிறவங்க பாருங்க, அவங்களுக்கு செல்ஃப் டிபெண்டன்ஸ். நான் கர்த்தர் ஒரு நாள் ஒரு வழியை அந்த வழி வரும், அந்த பாதை வரும்போது பாருங்க, அந்த தீமையை எப்படி நல்லதாகிறார் பாருங்க. உபத்திரம் வருது, கஷ்டம் வருது, அவமானம் வருது, நிந்தை வருது, பணம் இல்லாத சூழ்நிலை வருது, பூச்சிகள் அழிக்குது, நிக்க பலன் இல்ல, ராத்திரி படுத்தா சரியா தூக்கம் வரல, 1008 பிரச்சனை. உங்களால செய்ய முடிந்ததெல்லாம் செய்துட்டீங்க, ஒண்ணுமே மாறல. இப்ப என்ன பண்ணிட்டீங்க? பேசாம குவைட் ஆயிட்டீங்க, பொறுமை ஆயிட்டீங்க. இந்த பொறுமை ஆன பிறகு தாவீது பாருங்க, மண்ணை வாரி விடுறான், பேசாம இருக்கான், உத்தமமா இருக்கான். அவர்கள் இல்லையா சொல்லுவோம். என்ன பண்றது? நம்மளை மாத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. இட் இஸ் ஈஸி டு பி a prime minister of India or America, president of America. ஒரு மனுஷன் அமெரிக்காவில் பிரசிடென்டா இருக்கலாம், பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், குடும்பம் நடத்துறாரா? அதுதான் பெரிய கஷ்டம். ஒரு மனைவியோட இருந்து டீல் பண்றாரு பாருங்க, அது பெரிய விஷயம். அதே மாதிரி மனைவி புருஷனோட இருந்து வாழ்றாங்க பாருங்க, அது பெரிய கஷ்டம். அதனாலதான் சில பேர் என்ன பண்றாங்க, கல்யாணமே வேணான்ட்டான். கவனிக்கணும், தேவன் ஏற்படுத்தினது அது. வாலிப பிள்ளைங்க பயப்படாதீங்க, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வச்சிருக்காரு. நீங்க யாரோ ஒருத்தரை பார்த்து அப்படி சொல்லக்கூடாது. ஆனா
அந்த குடும்பத்துல கர்த்தர் நமக்கு சில காரியத்தை கத்து கொடுக்குறாரு பாருங்க. கல்யாணம் ஆன புதுசுல நான் பார்த்திருக்கேன். சில பசங்க பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆன புதுசுல நடக்கிற சம்பவம் இது. அவர் இப்போ பேச்சுலரா மனசுல நினைப்பவர். அவர் கல்யாணம் ஆயிடுச்சு, 3 கயிறு போட்டு கட்டிட்டாரு, அவ்வளவுதான். அவர் இப்போ பழைய மாதிரியே 8 மணிக்கு வராரு வீட்டுக்கு. ஒரு மாசம் ஃபர்ஸ்ட் மாசம் கரெக்டா வந்துருவாரு. 2வது மாசம் பாத்தீங்கன்னா அவர் பழைய மாதிரியே அவங்க அம்மா கூட வாழும்பொழுது இஷ்டம் போல வருவார் பாருங்க. இஷ்டம் போல வருவாரு. அவர் சாப்பாடு அவங்க அம்மா எடுத்து கொடுத்துரும். ஆனா கல்யாணம் ஆன பிறகு அவர் வருவார் பாருங்க 8 மணிக்கு. கேட்கும் பாரு ஒரு கேள்வி அந்த பொண்ணு, எங்க போன, எங்க உட்காந்த, ஏன் லேட்டு? முதல் தடவை இவங்க அம்மா கேட்கல. இதெல்லாம் முடியாது. அப்ப பாருங்க அவர் கொஞ்சம் கொஞ்சமா மாறுவார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் பாத்தீங்கன்னா பேச்சே வரல அவரு. அப்படி பயந்துட்டு இருக்காருன்னா பாருங்க. சில சூழ்நிலைகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள் வரும்போது பொறுமையாயிரும், பேசாம ஆயிடும், மௌனமாயிடும். அது வேற. இங்க கத்த செய்யறது வேற. இங்க பாடுகள் வரும்போது அவங்க அந்த ஜனங்க அப்படியே பேச்சு மூச்சு இல்லாம ஆயிடுறான். ஆனா கத்த சொல்றார், பிரச்சனைகள் மத்தியிலே கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவரை துதி. உன் வாயை விரிவாய்த்தர. பிரச்சனை வரும்போது வாயை மூடிட்டு இருக்க கூடாதான். கத்த சொல்றார், இல்ல அந்த நேரத்தில் உன் வாயை விரிவாய்த்தர, நான் உன்னை நிரப்புவேன். ஆமென். இப்போ உபத்திரப்படுத்தும் முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்னு பார்க்கலாமா? சங்கீதம் 119 சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, தன்னை பத்தி எழுதுறான். சங்கீதம் எல்லாம் நமக்கு அப்ளிகபிளா இருக்கும் பாருங்க. சங்கீதம் 119 6வது வசனமும் 7வது வசனத்தையும் நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 119வது சங்கீதம், நான் உன்னுடைய கற்பனைகளை உபத்திரப்படுத்துவதற்கு முன்பாக, சாரி நான் ராங்க எழுத்து, நான் வழி தப்பி நடந்தேன். உபத்திரப்படுவதற்கு முன்பாக நான் வழி தப்பி 67 நினைக்கிறேன் சிஸ்டர். 119 67. 119 67வது வசனம் படிங்க. 67. எக்ஸாக்ட்லி. அந்த 6 7 கொஞ்சம் தள்ளி போட்டோம்னா 6 7 நினைச்சுக்கிட்டேன். ஓகே, 67. நான் உபத்திரப்படுவதற்கு முன்பாக, அடேங்கப்பா, இப்பொழுதோ வார்த்தையை காத்துக்கின பிறகு வழி சரியாயிடுது. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி நடந்தோமா? வழி தப்பி நடந்தேன். எபேசியர் புத்தகத்துல பவுல் சொல்றாரு, முன்பு நாம் மனசும் மாம்சம் விரும்பினபடி நாம் வாழ்ந்தோம், நம்ம இஷ்டம் போல வாழ்ந்தோம். ஆனால் இப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, பிரச்சனை வருது, சூழ்நிலை எப்பெல்லாம் நம்முடைய மனசும் மாம்சம் விரும்பி நம்ம செய்யறோமே, அப்படிலாம் செய்யும் போது நமக்கு சில பிரச்சனை நம்ம சந்திக்க தான் செய்யுது. அப்ப நம்ம சில காரியத்தை கத்துக்கிறோம். உபத்திரப்பட்டது எனக்கு, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. லூக்கால 9ஆம் அதிகாரம் படிக்கும்போது ஒரு சம்பவம் இருக்கு பாருங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசுநாதர் மலை மேல ஜெபம் பண்ண போறாரு. சீஷர்கள் போறாங்க கூட, எல்லாரும் இல்ல. பேதுரும் யோவான் அங்க இருக்காங்க. அங்க இயேசு மறுரூபமார், முகம் அப்படியே பிரகாசம் அடை பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா மோசே இருக்கிறாரு, எலியா இருக்கிறாரு. இயேசு பாடப்பட வேண்டிய காரியங்களை குறித்து அங்க சொல்றதாக எழுதப்பட்டு, உடனே இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, திஸ் இஸ் த பெஸ்ட் பிளேஸ், இனிமேல் நம்ம மலையை விட்டு கீழே இறங்க வேணாம், மவுண்டன் டாப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லுவோம், மலை மேல் உள்ள அனுபவம். எப்பவுமே கொஞ்சம் இறங்குறது கஷ்டம் பாரு. மலை மேல உச்சியில போன பிறகு நமக்கு ரொம்ப we feel so good. இன்னைக்கு கூட இங்க சென்னையில இருக்கிறத விட ஊட்டி கொடைக்கானல்லாம் போனோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற, ரொம்ப அழகா இருக்கும், பார்க்கறது கண்கொள்ளா காட்சி. அங்கேயே இருந்துடலாமான்னு நம்ம யோசிக்கும். அந்த மாதிரி இவங்க அங்க போன உடனே ஒரே கீழே ஒரே பிரச்சனை, மலை கீழே பள்ளத்தாக்கு. ரோமர்கள் யூதர்கள் அடிமைப்படுத்தி பிரச்சனை கஷ்டத்துல இருக்காங்க. இப்ப இவங்க சொல்லிட்டாங்க, நம்ம பேசாம 3 கூடாரம் போட்டுரும், 3 கூடாரம் போட்டு இங்கேயே தங்கிடும், நம்ம சூப்பரா ரெசார்ட் ஆக்கிடலாம் இங்க. இல்ல, அவங்களுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை வச்சிருந்தார். கீழே போகணும், பள்ளத்தாக்குல போகணும். அவர்கள் செய்ய வேண்டிய ஊழியங்கள், அவர் செய்ய வேண்டிய வழிகள் எல்லாம் ஏற்கனவே முன் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது.
அப்போ சில நேரம் நம்ம என்ன பண்றோம்னா, வேலையே இருக்குன்னு பார்க்கிறோம். ஆனா வேலி ஆஃப் சாரோ, துக்கத்தின் பள்ளத்தாக்கிலே குடும்பம், ஃபைனான்ஸ், பல சூழ்நிலைகள் வருது. அந்த சூழ்நிலை மத்தியில முதல்ல நம்ம ஜெபம் பண்றது என்ன? மாத்தணும். மேஜர் இல்னஸ், லாஸ் ஆஃப் ஜாப், வேலையை இழந்து போறோம், ரூமர்ஸ் பத்தி தப்பா பேசுறாங்க. நீங்களே யாரும் பிரச்சனை தேடி போவேனா? நான் பாட்டு சும்மா இருக்கணும்பான். அப்படிதான் இருந்தா கூட அது தேடி வரும். எல்லாம் இங்க இருக்கீங்களா? யார் பிரச்சனைக்கும் போலப்பா, போவேனா, அது உன் வீட்டுக்கு வரும்ன்ற. பிரச்சனைகள் உன்னை தேடி வரும். எந்த மனுஷன், நோ மேன் கேன் எஸ்கேப் ஃப்ரம் திஸ். ஆனா என் தேவன் அதை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில செய்யற அற்புதம் பாருங்க. எப்படி பண்றாரு பார்க்கலாம். சங்கீதம் 27:14. சங்கீதம் சில வசனம் கொடுத்துறேன், அப்புறம் நம்ம செய்திக்கு போவோம். சங்கீதம் 27. கம்யூனியன் சண்டே அல்ல, டைம் இருக்காது, பரவாயில்ல. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிடுவாரு. அப்போ உன் மனசு திடமாயிடும். முதல்ல நீ கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்ணு, ஆராதி, தேவ பிரசன்னத்துல காத்திரு. அப்பொழுது உன் இருதயம், உன் ஆவி, உள்ளான மனுஷன் பலனடைகிறான். இந்த காலை சொல்கிறேன், நீங்க முதல்ல வெளிப்புறமான மனுஷனை அல்ல, உள்ளே இருக்கக்கூடிய மனுஷனை பலப்படுத்துங்கள். அப்போ அந்த உள்ளகிற மனுஷன் பலப்பட்டா மனசு என்ன ஆயிடுமா? திடமனதா இருக்கும். எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் சொல்றாரு யோசுவா கிட்ட, உன் மனசு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா ஒரு காரியத்தை செய், என் வேதத்தை இரவும் பகலும் தியானி, அப்பொழுது நீ புத்திமானாயிருக்கும். பலன் கொண்டு, தட்ஸ் ரைட், பலன் கொள், உன் ஆவியிலே பலன் கொள், என் வார்த்தையை நீ தியானி, வசனத்தை நீ எண்ணி யோசித்து அதை திரும்ப திரும்ப நீ பேசினால், அந்த சொல்ற உன் மனம் என்ன ஆயிடுமா? திடமனதா இருக்கும். எல்லாம் சொல்லுவோம், திடமனதா இருக்கும். ஆமா, இந்த பொக்கிஷம் சொல்றான், உபத்திரத்தை நான் கண்டு உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் என்னுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அடுத்தது என்ன சொல்றான்? அநேகமாயிரம் பொன் வெள்ளியை விட நீர் விளம்பின வேதமே நலம். அப்போ there is a treasure, உள்ளே ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை குறித்து நம்ம நிறைய தடவை படிச்சிருக்கோம்ல. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். இன்னைக்கு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி உங்களுக்கு நான் எடுத்துக்காரன், தெரியல எனக்கு டைம் இருக்குமான்னு. வெரி இன்ட்ரெஸ்டிங் திஸ். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். முடிஞ்சா எல்லாரும் எடுத்துக்கங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். இப்பதான் நம்ம செய்திக்கே போறோம். ஐ டோன்ட் நோ, எனக்கு நேரம் இருக்குமான்னு தெரியல. ஓகே, எடுங்க, படிங்க சிஸ்டர். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்து முகத்தில் உள்ள மகிமையின் அறிவாக ஒளியை தோன்ற பொண்ணும் பொருட்டாக. Paul has taken this word from Judge, book of Judge. நியாயாதிபதி புத்தகத்திலிருந்து எடுத்த ஒரு வார்த்தை. நியாயாதிபதி புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா ஒரு சம்பவம் இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க எல்லாத்தையும் இழந்து போயிட்டாங்க. இழந்து போயிட்டு அதுல ஒரு கிதியோன் சொல்ல ஒரு மனுஷன், 6ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா, வீட்டுல போய் படிங்க, அடுத்த வாரம் நான் உங்களுக்கு சொல்றேன். அவன் இந்த ஜனங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சுக்கலான்னு சொல்லி அறுவடை பண்ணி அதை கொஞ்சம் எடுத்துட்டு களத்து மேல போட்டு போர் அடிச்சிட்டு இருக்கான். அப்போ கர்த்தருடைய தூதன் அவனை சந்திச்சுற, பராக்கிரமசாலியை அப்படின்னு. அவனுக்கு ஒரே ஆச்சரியம், யாரா நம்மளதான் கூப்பிடுறாரா? உடனே கேட்கிறான், நான் ஏன் பராக்கிரமசாலி? என் பிரச்சனைய பாருங்க, நாங்களால சாப்பிட முடியல, கர்த்தரை குறித்து நாங்க நிறைய கேள்விப்பட, எங்க அந்த அற்புதம் பாருங்க. பிரச்சனை வரும்போதெல்லாம் நம்ம மனசுல எழும்புற கேள்வி என்ன? பாஸ்டர் அவ்வளவு பிரசங்கம் பண்ணாரு, ஆனா எங்க அந்த தேவன், எங்கே அந்த கர்த்தர், எங்க? அதுதான் அவன் கேட்டான். எங்க அந்த ஆண்டவர்? நாங்க கேள்விப்பட்டோமே, இந்த தேவன் செங்கடலை பிளந்தார், இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே அவர்களை போஷித்தார், கன்மலையை பிளந்து தண்ணியே இல்லாத இடத்துல ஒரு ஆறுகளை உண்டு பண்ணினார். இதெல்லாம் நாங்க படிக்கும் போது எங்க புத்திக்கு எட்டல. இதெல்லாம் கேள்விப்பட்டோம். பகலிலே மேகஸ்தம்பம் அவங்களை மூடி இருந்தது. அதனால இந்த கூட்ட ஜனம் இருக்குன்னா காரணம் என்னன்னா, அந்த பாலைவனத்துல சாகாத காரணம் நீர் அவர்களை வழி நடத்தினீர். யோர்தான் நதியை 2ஆய் பிளந்து நீர் அற்புதம் செய்தீர். எரிகோ மதில உடைச்சு கர்த்தர் நீர் அதிசயம் செய்து எங்களுக்கு ஒரு சுய தேசத்தை கொடுத்தீங்க. ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து போய் நாங்க நிக்கிறோமே. இப்ப நாங்க கேட்ட செய்தியெல்லாம் எங்கே அந்த தேவன் எங்கே?
எனக்கு அன்பானவர்களே, நாம் பலமுறை நம்ம கேட்கிறோம், கர்த்தர் செய்தார் செய்தார் சொல்லுகிற, எங்கேயா அந்த அதிசயம்? இங்க நீங்க படிங்க, இருளிலிருந்து வெளிச்சத்தை, என்ன வெளிச்சம் என்றத பவுல் என்ன சொல்றாருன்னா, 4வது வசனத்தை நம்ம படிக்கலாம். அந்த வெளிச்சத்தை, அதுதான் அதோடைய கான்டெக்ஸ்ட், அதுதான் பவுல். இருங்க, பவுல் வந்து எப்பவுமே எப்படின்னா ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா எழுதுவாரு. ஒரு வெரி குட் தியாலஜன். 4வது வசனத்தினுடைய எக்ஸ்போசிஷன் தான் 5, 6. 4வது வசனம் என்னன்னு சொல்ற பாருங்க, படிங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி விசுவாசம் இல்லாத ஜனங்கள் அவங்களுக்கெல்லாம் பிரகாசமா இல்லாதபடி இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானானவன் அவருடைய மைண்ட அப்படியே இருளாக்கிட்டான்றார். இப்போ அவர் சொல்றாரு, பவுல் அதை குறித்து விளக்குறாரு. நம்ம என்ன பண்றோம், அவங்களுக்கு தெரியல, சுவிசேஷம்னா என்னன்னு தெரியல. அதனால அவங்களுக்கு அந்த அந்த மனதுல புரியல, அவர்களுக்கு எந்த புரிதலும் இல்லை, அறிவு இல்லை. அவர் இந்த சிலுவையில் மரித்தாரே, அவர் அடக்கம் செய்யப்பட்டாரே, உயிரோடு எழுந்தாரே, அந்த நல்ல செய்தியை பத்தி அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவங்களுக்கு புரியலையே, அவங்க மனக்கண்கள் மூடப்பட்டிருக்கு. பல பேர் கேலி பண்றதை நான் பார்த்திருக்கேன். இயேசு சிலுவையில் தொங்குற காட்சியை பார்த்து உலக ரட்சகர் சொன்னாரு, அவரே சிலுவையில் தொங்குற, இவரா உங்க ரட்சகர், இவரா உன் தெய்வம். ஆனால் அது என்ன நடந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு இந்த உலகத்தில் மாம்சத்திலே மனிதனாக வெளிப்பட்டு, பாவத்துக்கான பரிகாரம் ஒரு ஆடு மாடு கிடையாதுங்க. எந்த மனுஷனும் உனக்கு பதிலாலா உன் பாவத்தை போக்க முடியாது. நீயாக உன் பாவ கடனை அடைக்க முடியாது. உன் தானம், உன் தர்மம், நீ செய்யற நல்ல கிரியைகள் உனக்கு நீதியை கொடுக்காது. ஆகவே தேவன் ஒரு நீதியை நிறைவேற்றும்படி, பாவத்தின் விளைவினாலே வந்த சாபம் மரணத்தை எடுத்து போடும்படி அவர் மனிதனாக வெளிப்பட்டு, அந்த மனுஷனாய் சரீரத்தில் வந்த காரணம் என்றால் அந்த சரீரம் பலியாகும்படி, பாவ நிவாரணம் அல்ல, நல்ல கவனிங்க, கிருபாதார பலியாக, பாவத்தை போக்கும் பலியாக, பாவ நிவாரண பலி அல்ல, பாவத்தை போக்கும் பலியாக. நல்லா கையில தண்ணி தேவனை துதிப்போம். ஒரே தரம் பலியானார், இனி அவர் மரிப்பதில்லை. காரணம் என்னவென்றால் உங்கள் பாவத்துக்கான தண்டனை நிறைவேறிவிட்டது. அப்ப எங்க தண்டனை நிறைவேறுச்சுன்னா, பவுல் சொல்றாரு, சிலுவையிலே. அங்கே அங்கே உற்று பாருங்கள். அந்த சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது? கன்னியின் வயிற்றிலே இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஒரு ஆணினால் அல்ல, ஒரு ஆண் வித்தில் அவர் பிறக்கல. தேவ வார்த்தை இந்த உலகத்தில் மாம்சமாகி, பரிசுத்தமான ஒரு தேவன், பாவமே அறியாதவர் அந்த மாம்சத்திலே வந்ததன் காரணம் என்னவென்றால் அந்த சரீரம் பரிகாரம் செய்யப்பட்டது. பாவத்துக்கான பதிலாளாக ஒரு மிருகம் கொல்லல, படைத்த தெய்வமே நமக்காக பாவமாகி அங்கே சிலுவையில் தண்டிக்கப்பட்டார். அந்த சரீரம் அடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது. அவர் நிர்வாணமாய் காரி துப்பப்பட்டவராய் சிலுவையில் அடிக்கப்பட்ட தோற்றம் என்னவென்றால் பாவத்துக்கு கொடுத்த தண்டனை. திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் பாவத்திற்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. அப்ப உடனே கேட்கிறாங்க, நான் என்ன பாவம் பண்ண? நான் எந்த பாவம் பண்ணலையே. சில பேர் அதான் கேட்கிறாங்க, நான் ஒன்னும் பாவம் பண்ணலையே. நீ பாவம் பண்றியா பண்ணலையா இல்ல, நீ பாவின்னு சொல்லுது வேதம். அது எப்படிங்க நான் பாவியா இருப்பேன்? ஒரு மனுஷன் மீறுதலினாலே. ரோமர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனாலே இந்த உலகத்துல என்ன வந்துச்சா? அப்ப பாவம் உள்ள இருக்குது. அதனாலதான் உள்ள இருக்கிற கோபம் பாம்பு மாதிரி வெளியே வருது. ஊமை மாதிரி இருப்பாங்க, திடீர்னு அப்படி பொங்கி எழும்புவான் பாத்தீங்களா? அப்ப சொல்லுவாங்க, அது சாது மிரண்டால் காடு கொள்ளாதான் சொல்றது. அப்படி அது உள்ள இருக்குது, அடக்கி வச்சிருக்குது. இவ்வளவு நாளா அடக்கி வச்சத ஒரு நாள் புஷ்ன்னு வருது, திரும்ப அது உள்ள போய் உட்கார்ந்திக்கும். கெட்ட எண்ணங்கள், இச்சைகள், கோபம், வைராக்கியம், பெருமை எல்லாம் உள்ள இருக்கு. இது யாரும் சொல்லி கொடுக்கறது இல்லை, அது உள்ள இருக்குது. அந்த உள்ள இருக்கக்கூடிய பாவத்தை உள்ள இருக்கிறதுனால அது எப்படி வந்தனா, அங்கிருந்து வந்தது. எல்லாம் சொல்லுவோம், ஆதாம் கிட்ட இருந்து வந்தது. சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு வியாதி வந்தா கூட ஃபேமிலி ஹிஸ்டரி கேட்பாங்க. உங்களுக்கு சப்போஸ் ஒரு வரக்கூடாது, வராது, ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு விளக்குறேன். ஒரு கேன்சர் வருதுன்னா ஃபர்ஸ்ட் கேள்வின்னா, உங்க வீட்டுல யாருக்கா வந்திருக்காங்க கேட்கலாம். சுகர் அப்படி கேட்டு பாருங்க, சுகர் வந்து வியாதி என்ன உங்க ஃபேமிலியில யாருக்காவது இருக்குதா?
எனக்கு சுகர்னு வந்திருக்கா, ஏன் எங்க அப்பா அம்மா பத்தி கேட்கிறேன்னா, இல்ல ஃபேமிலி வழியா வருது, அவங்க வழியா வருது. எல்லாம் சொல்லுங்க. எப்படி வியாதி அங்கிருந்து வருதோ அதே மாதிரி பாவமும் அங்கிருந்து தான் வந்தது. அததான் வேதம் அதை வந்து சொன்னா அப்படியே முழிச்சு பாக்குறாங்க. நல்லா கவனிங்க. நீ பாவம் செய்யறியோ செய்யலியான்னு இல்ல, அந்த பாவம் உனக்குள்ளே இருக்குது. அந்த பாவத்தோடு இந்த பரிசுத்த தேவன் கிட்ட போகவே முடியாது. நீ செய்யற நீதி, நீ செய்யற நல்ல ஒழுக்கம், தானம், தர்மம், யாருக்கு எந்த கெட்டது செய்து இல்ல, நீ நல்ல மனுஷனா செத்தா கூட வேதம் சொல்ற நரகம் தான் போவேன்ற. நல்ல மனுஷனையும் அதான் சொல்ற, உத்தமனா இருக்கலாம், நீதிமார்க்கனையும் சன்மார்க்கனையும் பாவியும் அழிக்கிற தேவன்னா என்ன அர்த்தம்னா, நல்ல கிரியில் நீ ரட்சிக்கப்பட முடியாது. அப்போ ஒருவர் விசுவாசிக்க வேண்டியதா இருக்குது. என்ன விசுவாசிக்கிற? என் பாவம் சிலுவையிலே தண்டிக்கப்பட்டது. ஆமென். அவர் எனக்காக மரித்தார். மரித்த தேவன் உயிரோடு எழுப்பப்பட்டார். அது ஏன் உயிரா எழுப்பப்பட்டார்னா, எனக்கு செய்ய வேண்டிய கடன் அடைக்கப்பட்டது, பிதாவின் கோபாக்கினை நீங்கியது. God satisfied. தேவன் திருப்தி அடைந்தார். என்ன தண்டிக்க வேண்டிய அத்தனை கோபமும் இயேசு மேல விழுந்து அவர் அந்த கடனை அடைச்ச பிறகு அந்த கல் உருண்டோடுகிறது. மரித்தவர் அங்கே இல்லை, மரித்தவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். மரித்தது எனக்காக. நல்லா கவனிக்கணும். உயிர் தெழுந்ததும் எனக்காக. அவர் உயிரோடு எழுந்ததனால் என்ன செய்தி என்றால், என் பாவம் மன்னிக்கப்பட்டாகி விட்டது என்பதற்கான முழு அத்தாட்சி, முழு ப்ரூஃப். இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டார். அப்ப நடந்த சம்பவம்னா, நீங்களும் எழுப்பப்பட்டு உயிரோடு எழுப்ப உன்னதங்களில் அவரோடு கூட. இந்த செய்தி அவனு சொன்னா புரிய மாட்டேன். கவனிக்கிறீங்களா? இவ்வளோ சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் ஆவிக்குரிய காரியத்தை புரிய மாட்டான். அப்ப எப்படி உங்களுக்கு புரிஞ்சது? யூலியஸ் பாஸ்டர் பிரமாதமா பிரசங்கம் பண்ணி புரிய வச்சாரா? கிடையாது. இருக்கிற வசந்த அப்படியே சொன்ன, உனக்கு புரிய வச்சது ஆவியானவர். அப்ப இருள், இந்த சுவிசேஷத்தை அறியாமல் இருளில் இருந்த நான், இப்ப கத்த சொல்றாரு, அந்த இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொல்றாரு. அந்த இயேசு கிறிஸ்து முகத்தில் உள்ள மகிமையின் அறிவாகிய ஒளி, எல்லாம் சேர்ந்து சொல்வோம். அந்த இயேசு கிறிஸ்து சரீரத்தை, அந்த மகிமை, அந்த முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளி, அது என்ன? அந்த முகத்தை நான் பார்க்கும்போது, அந்த சிலுவையை பார்க்கும்போது எனக்கு தேவன் கொடுத்த அந்த அறிவு, அந்த ஒளி, அது என்ன? அடுத்த வாரம் எடுத்து காட்டுறேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த படிக்கும்போது நம்ம சரியா வழங்க மாட்டேது பாருங்க, கொஞ்சம் சொல்ல வேண்டியது. அதனாலதான் பழைய ஏற்பாடு படிக்கணும். இல்லையா சொல்லுவோமே. அடுத்த வாரம் வரும்போது நீங்க நியாயாதிபதி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது அதிகாரம் படிச்சுட்டு வரணும். இந்த பாஸ்டர் இதே வேலைப்பா வந்தாருன்னா ஹோம்ஒர்க் வேற கொடுக்குறாரு. படிச்சாதான் புரியுங்க. உள்ளம் பத்தி நெறியும் உள்ள. நாளைக்கு அடுத்த சண்டே எடுத்து காட்டுறோம் பாருங்க. ஐ டோன்ட் ஹவ் டைம். இதை எடுத்தனா ரொம்ப சூப்பரா இருக்கும். அது எப்படி இந்த இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் என்ன என்பதை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். எழுந்து நாம் கர்த்தரை துதிப்போம், கர்த்தர் மிகவும் நல்லவர். இதைதான் எடுத்து மேற்கோள் காட்டுறாரு. அந்த ஜட்ஜஸ்ல நியாயாதிபதி புத்தகத்தை எடுத்து அவர் மேற்கோள் காட்டுறாரு. அருமையா இருக்கும். நம்ம கர்த்தரை துதிப்போம், கர்த்தர் மிகவும் நல்லவர். சந்தோஷமா இருக்கீங்களா? அப்ப இன்னைக்கு செய்தி ஆரம்பிக்கும் போது சொன்ன, உபத்திரப்பட்டது நல்லது, எனக்கு நல்லது. எல்லாம் சொல்லுங்க. சில பேர் சொல்லுவான், அந்த அம்மாவுக்கு வந்தது பாரு கஷ்டம், ரொம்ப நல்லது பண்ணுவான். உனக்கு எனக்கு நீ சொல்லி எனக்கு நல்லது நீ சொல்ல வேணாம். எனக்கு ஏன் நல்லதுன்னு நான் சாக மாட்டேன். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உபத்திரம் வந்தவன அவ்வளவுதான், குடும்பம் போயிடுச்சு, வந்தது பார் நல்லது பான்றான். நீ உன் கண்ணு காண நான் என்ன சொல்றேன், பார்த்துட்டே இரு, நான் அழிஞ்சு போக மாட்டேன். நான் வர வர விருத்தி ஆகிட்டே வருவேன். நீ சொல்லக்கூடாது அந்த பாடு எனக்கு நல்லது, நான் சொல்லுவேன் எனக்கு நல்லது. ஏன்னா நான் என்ன சார்ந்தல்ல, நான் தேவனை சார்ந்திருக்கிறேன், அவரையே நம்பி இருக்கிறேன், அவரையே சார்ந்திருக்கிறேன். ஆகவே நான் அசைக்கப்படாது இருப்பேன். அதனால நான் பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். வார்த்தையினுடைய பிரின்சிபல் எனக்கு புரியுது. எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஒரு விளக்காக, வெளிச்சமாக இருக்கு. அன்பின் பிதாவே, மக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். அருமையான வாக்கு தத்தங்களை எங்களுக்கு தந்தீர். பிரச்சனைகள் மாற வேண்டும் என்று பலமுறை நாம் எண்ணுகிறோம். ஆனால் இன்றைக்கு செய்தியை கேட்டோம். முதலாவது நீ மாற வேண்டும். நீ மாறாதவரை பிரச்சனைகள் மாறி பிரயோஜனம் அல்ல
என்ற காரியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே கர்த்தா. நாங்கள் மாற வேண்டிய பகுதியை அதுவே நீர் எங்களுக்கு உணர்த்தும் பொழுது, இந்த உபத்திரவத்தின் வழியாய் பாடல் வழியாய் கடந்து போகும்போது அது பொறுமையை உண்டாக்குகிறது. அந்த பரீட்சை நிமித்தமாய் எங்களை உத்தமத்திற்குள்ளாய் கொண்டு வருகிறது. அது எங்களை கர்த்தாவே பூரணத்துக்கு நேராய் வழி நடத்தி செல்லுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நடத்துகிறவர் பிரச்சனை அல்ல, நடத்துகிறவர் தேவன். பிரச்சனை அல்ல என்னை பூர்ணப்படுத்துகிறது, பிரச்சனையை கொண்டு தேவன் என்னை பூர்ணப்படுத்துகிறார். ஆகவே நான் பெருமைப்படுத்துவேன், ஆனால் உம்மை அல்லாமல் ஒன்றும் இல்லையே. எனக்காய் யாவையும் செய்து முடித்த தேவன். ஆகவே நான் சொல்கிறேன், எப்பொழுது நீ கடந்து வந்த பாதை நல்லதுதான் மகளே. அநேகர் இந்த பாதையில கடந்து வந்து அழிந்து போனார்கள். ஆனால் நீயோ மறுபிறப்பை பெற்றிருக்கிறாய் மகனே, நீயோ ரட்சிப்பை பெற்றிருக்கிறாய். ஆகவே உனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன், நீ கெட்டு போவதே கிடையாது. சீக்கிரமாய் உன் வாழ்வு துளிர்க்கும். நான் திரும்ப சொல்லுகிறேன், உன்னை அழிக்க வந்த சாத்தானை கர்த்தர் அழித்து போட்டபடினாலே திரும்பவும் உன் களஞ்சியம் நிரம்பும். நீ சேமித்து வைக்கிற உன்னுடைய பணம் உன்னுடைய அக்கௌண்ட் நிரம்புவது மட்டுமல்ல, நீ வருத்தத்தின் அப்பத்தை இல்ல புசித்து திருப்தியாய் இருப்ப. நான் சொல்லுகிறேன், நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். உங்க நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். கிருபையினாலும் நன்மையினால் மூடிக்கொள்ளும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.